செய்தியாக பார்த்து வருகிறோம். திருப்பதி பிரதர்ஸ் தயாரிப்பில் நடிகர் கமலஹாசன் நடித்த உத்தம வில்லன் திரைப்படம் தோல்வியடைந்த நிலையில் அவர் திருப்பதி பிரதர்ஸுக்கு படம் நடித்துக் கொடுப்பதாக ஏமாற்றி வருவதாக புகாரானது எழுந்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சிவபிரகாஷ் வழங்கிட கேட்கலாம். சிவபிரகாஷ், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. திருப்பதி பிரதர்ஸ் நிறுவனத்திற்கு ஒரு படம், அதாவது உத்தம வில்லன் திரைப்படத்தில் ஏற்பட்ட நஷ்டத்திற்காக இன்னொரு படத்தில் நடித்துக் கொடுப்பதாக நடிகர் கமலஹாசன் கொடுத்த உத்தரவாதத்தின் பேரில் அந்த உத்தரவாதத்தை கடந்த 9 வருடங்களாக நிறைவேற்றவில்லை என்று திருப்பதி பிரதர்ஸ் சார்பாக சமீபத்தில் தயாரிப்பாளர் சங்கத்தில் புகார் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த புகார் தொடர்பான விசாரணைக்கு இன்று நேரில் இங்கு சென்னை ஜெமினி மேம்பாலம் அருகில் இருக்கக்கூடிய தென்னிந்திய திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் அலுவலகத்திற்கு திருப்பதி பிரதர்ஸின் சுபாஷ் சந்திரபோஸ் மற்றும் லிங்குசாமி ஆகிய இருவரும் நேரில் வந்திருந்தனர். இவர்கள் நேரில் வந்து தங்களது தரப்பு விளக்கம், அதாவது எந்தெந்த சமயத்தில் எப்போதெல்லாம் கமலஹாசன் அவர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டது, அதே போல அவர் கொடுத்த உத்தரவாதத்தின்படி ஆவணங்கள், என்னென்ன ஆவணங்கள் இவரிடம் இருக்கிறது என்பதை நேரில் அவர்களிடம் சமர்ப்பித்து தங்கள் தரப்பு விளக்கத்தை கொடுத்தனர். ஆனால் இன்று கமலஹாசன் தரப்பிலிருந்து யாரும் ஆஜராகாத ஒரு சூழ்நிலையிலும் கூட நேரில் வந்து அவர்களது தரப்பு விளக்கம் என்ன, அவர்களுடைய தற்போதைய நிலைப்பாடு என்ன என்பது குறித்தும் எவ்வித விளக்கமும் அவர் கொடுக்காததன் காரணமாக தென்னிந்திய திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினரே அதிர்ச்சி அடைந்தனர். அது மட்டும் இல்லாமல் தயாரிப்பாளர் சங்கத்தின் ஒரு தரப்பினர் சங்கத்தை கமலஹாசன் ஒரு மூத்த நடிகராக இருந்து கொண்டு அவர் மதிக்காமல் இப்படி நடந்து கொள்ளலாமா என்று அவர்கள் ஒரு தரப்பினரும், அதே போல மற்றொரு தரப்பினர் அவருக்கு இதே போல இதற்கு முன்பு நடிகர்கள் தயாரிப்பாளர் சங்கத்தை மதிக்காமல் இருந்த போது அவர்களுக்கு ரெட் கார்டு போடப்பட்டிருக்கின்றது, எனவே நடிகர் கமலஹாசனுக்கும் ஏன் ரெட் கார்டு போடக்கூடாது என்று காரசாரமாக விவாதித்திருக்கின்றனர். ஆனால் ஒரு மூத்த நடிகராகவும் தற்போது இந்திய திரையுலகில் ஒரு மூத்த கலைஞராகவும் இருக்கக்கூடிய கமலஹாசன் அவர்களை அப்படி ரெட் கார்டு போடுவது என்பது சரியாக இருக்காது என்றும் ஒரு மூத்த தயாரிப்பாளர் சங்கத்தின் நிர்வாகிகள் சேர்ந்து அவரை நேரில் சந்தித்து இது குறித்து உடனடியாக ஒரு நிலைப்பாட்டினை எடுக்கும்படியும் அவரிடம் சொல்வதற்கும் தற்போது அவர்கள் முடிவெடுத்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் கமலஹாசன் தரப்பில் இது குறித்து விசாரிக்கும் போது அவர்கள் இதுபோல வெளியிடப்பட்ட இந்த பத்திரிகை செய்தியாக இந்த தங்களது பிரச்சனையை சங்கத்திற்கு நேரடியாக கொண்டு செல்லாமல் சங்கத்துக்குள் பேசி முடிக்காமல் வெளியில் கொண்டு சென்றதன் காரணமாக அதிருப்தியில் இருக்கின்றனர். தற்போது இது பணமாக, இந்த பணம், அதாவது திருப்பதி பிரதர்ஸுக்கு பணமாக கொடுப்பது என்பது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். கிட்டத்தட்ட 10 வருடங்களாக அந்த பணத்திற்கு வட்டி எல்லாம் கொடுக்க முடியாது என்பதன் காரணமாக ஒரு படம் நடித்து கொடுத்தால் எங்களுக்கு போதும் என்று திருப்பதி பிரதர்ஸ் சார்பிலும் சொல்லப்படுகின்றது. அதற்கு இவர்கள் சம்மதிப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் தான் இன்றைய பேச்சுவார்த்தைக்கு இவர்கள் வராத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் திருப்பதி பிரதர்ஸ் சார்பில் தான் இன்று இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது என்றும் அதற்கு செய்தியாளர்களை சந்திப்போம் பேச்சுவார்த்தை முடிந்ததும் என்றும் அழைத்திருந்தனர். ஆனால் அந்த பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு செய்தியாளர்களை சந்திக்காமலேயே அவர்கள் காரில் ஏறி அங்கிருந்து சென்று விட்டதும் இங்கே இந்த நடைபெறக்கூடிய இந்த கமலஹாசனுடன் நடக்கக்கூடிய இந்த உத்தம வில்லன் பிரச்சனையை எந்த திசையை நோக்கி போகிறது என்பது சரியாக தெரியாத ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.